100% நம்பிக்கை வச்சுக்கோங்க. அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்ல ஆசைப்படுறது. அறகுறை நம்பிக்கையை வச்சுக்கிட்டு போகக்கூடாது. பாதி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வேற ஒருத்தர் நல்லா அங்கேருந்து இங்கேருந்து அங்கே ஓடுறது, அது என்ன ஆகும், உங்களுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கா, சரியா இல்லையா, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் இந்த சொன்னேனே நாடியில், அதே போல் நாடி பார்த்தேன். நாடி பார்க்கும்போது 55வது வயதில் நாட்டை ஆள்பவள் உனக்கு சோதரியை போல் இருந்து முடிசூட்டி அழகு பார்ப்பாள், அதில் வந்தது. அதுலேயே அடுத்த பேராகிராஃபில் உன்னுடைய 57வது வயதில் அவர்களே உனக்கு ஆயுதபங்கம் செய்து உனக்கு பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய அவரை சேர்ந்தவர்கள் நாடியில் வருது. என்ன கூட இப்போ போயிருக்க சார் நாடி பார்க்கணுமாங்க. நாடி பார்க்குறதுல என்னென்னா, எனக்கெல்லாம் வந்த நாடி எல்லாமே ஒரே சமயத்தில் எல்லா காண்டமும் வந்துருச்சு. எல்லாருக்கும் அது வராது. நாடி பார்க்க ஆரம்பித்தான்னு முதல்ல சில பேரெல்லாம் வரும், கொஞ்சம் வரும், எல்லாம் சொல்லி முடித்தோன்னே உடனே இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த மாதம் வாங்க அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்த மாதம் அப்போ என்ன ஆகிடும், நம்ம என்ன கேட்கலப்போ அந்த பதிலை தெரிஞ்சுக்கவே 6 மாதம் ஆகிடும். இப்போ உங்களை மாதிரி ஒருத்தரை தொடர்பு கொண்டால் என்ன கேள்வியோ, சார் வேலை மாற்றலான் இருக்கேன், அதுவே சொல்ல வேண்டாம், ஃபோன் பண்ணாலே நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க, என்ன வேலை மாற்றுறதை பற்றி பேச போகிறீங்களான்னு கேட்டுற போகிறீங்க நீங்கள். இருந்தாலும் அது உடனடியாக கிடைக்கக்கூடிய ஒரு தீர்வாக அமையும். இது நான் ஜென்ரலாகவே சொல்வேன், சாருன்னு இல்லை, யாராக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த நேரத்தில் இது மாதிரி ஒரு ஜோதிடத்தை இப்போ நம்பி அவங்கள பார்த்தாக்க பெட்டராக இருக்கும்னு தோணுச்சுனாலே உங்களுக்கு நல்ல டைம்னு அர்த்தம். அது பெட்டராக இருக்கும்னு, அதை பாசிட்டிவ் எனர்ஜியில் போகணும். அவ்வளோதான். 2 வருஷம் உனக்கு சுமாராக இருக்கும், அப்புறம் அது பழகிடும் அப்படின்னு நாகேஷ் சொல்லுவார் படத்தில். அது இல்லை. இது அது வரைக்கும் எனக்கு 20 வருஷம் சுக்கிரதசை பெருசாக வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டார் வசந்தன். அவர் சுக்கிரதசை ஆரம்பிக்கும் ஒரு படம் வந்தது. அவர் சொன்னார், இதுக்கப்புறம் பெருசாக படம் வராது சார், 20 வருஷம் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, ஒரு பிரச்சனை இருக்காது, கடன்லாம் இல்லை, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் இந்த சினிமா வராது, வேறு வரும், மற்ற வரும் அப்படின்னா. ஏதாவது ஒரு பெண்கள் கட்சியில் போய் நீங்கள் சேருவீங்க, அது மாதிரி தான் எனக்கு ஏடிஎம்எல் சேர்ந்தது. அந்த சுக்கிரன் முடியுது பாருங்கள், தூக்கி விட்டுருச்சு அங்கேருந்து. அந்த மாதிரி அது அப்போ நான் என்ன நினைப்பேன், ஒரு இடத்துல இருக்கோமா, எல்லாமே இறைவனுடைய, இந்த முஸ்லீமில் சொல்லுவாங்க இன்ஷா அல்லா, இறைவனுடைய ஆணைப்படி நடக்கிறதும்பாங்க. நம்ம சொல்லுவோம், நம்ம ஹிந்துஸில் சொல்லுவோம் இப்போ பொழைச்சி கிடந்தா காலத்தில் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே கடவுள் என்ன நினைக்கிறாங்கிறது தான் ஒன்று முக்கியம் சார். பெரிய அதாவது ஜாதகம்ன்றது கடல் மாதிரி சார், மிகப்பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. இப்போ கலைஞர் எடுத்துங்களேன், அவருக்கு எத்தனையோ வாரிசு இருக்காங்க, ஆனால் இந்த வாரிசு நாட்டு ஆளும் விதி இருக்கு இல்லையா, கண்டிப்பாக. அப்போ அவர் ஜாதத்துக்கு அப்பா ஜாதத்துக்கு ஒரு பொருத்தம் இருக்கும் இல்லையா. அப்போ அதை கண்டிப்பாக ஒரு வீட்டில் உங்கள் வீட்டில் உங்கள் சன் இந்த தொழில் பண்ண அப்படின்னாக்கா, நான் மீடியாவில் இருக்கேன், என் பையன் சன் பண்ணுவார்னாக்கா அந்த அமைப்பு இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ நான் உங்களை மாதிரி சில ஜோதிடத்தை விசாரிக்கும் போது, இப்போ ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறார், உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படியே கலைஞருடைய ஜாதகம் மாதிரியா, அவர் 2 முறை முதல்வராக இருப்பதற்கு உண்டான அனைத்து அம்சங்களும் இருக்குன்றாங்க. சரி, நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலியில் தொடர்ந்து முதல்வராக இருக்காங்க, சந்தோஷம், அவ்வளோதான். உடனே என்னை கூடவே வச்சுக்கோங்க அப்படின்லாம் நம்ம போய் சொல்ல முடியாது. எனக்கு என்ன வருமோ அதை இறைவன் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை கிடைக்குமா? கிடைக்கும், அது கண்டிப்பாக கிடைக்கும். அதை கடவுள் கொடுக்கறத எந்த ஒரு மனிதனும் தடுத்துட முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அதே போல் இன்றைக்கி நான் சிறப்பாக இருக்கேன், ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை, ஒரு கௌரவமான வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாலே காரணமே இஃப் காட் பி வித் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ். கடவுள் நம்முடன் இருக்க வரை நமக்கு எதிரிகள் கிடையாது, அவ்வளோதான். ஏதாவது நான் சிக்கலில் மாட்டிக்கிறேன்னா அதுக்கு என் வாய் தான் காரணமே தவிர வேறு யாரும் கிடையாது. அப்படி தான் நான் நினைக்கிறது. எனக்கு வாக்கில் சனி, 2ல் சனி எனக்கு இல்லை, அது மாதிரி இருக்குது. ஏன்னா எப்படி சினிமாவில் எவ்வளோ பாப்புலராக வந்துங்கிறதுக்கும் சூரியன் சுக்கிரன் புதன், எனக்கு 5ல் சூரியன் சுக்கிரன் புதன் பூர்வ ஜன்ன இது அது நல்லா இருக்குங்கிறதுனாங்களே. பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருந்தாவே லைஃப் நல்லா இருக்கும். வாக்கில் சனின்னு சொல்லும்போது, வாக்கில் ராகு சனி செவ்வாய் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மீடியாவில் வந்துட்டாங்கனாக்கா தப்பிச்சிடுவாங்க. தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை வேறு, மற்ற மீடியா எல்லாமே வேறு வேலையில் இருக்கும்போது அந்த குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும். அதான் நம்ம வாயில் விழுந்து புறப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார், என்ன ஒரு கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு. நான் வெளில போகிறேன்னா நீ வெளில போறியா பாருன்னு கட்சியில் அவர் வெளில வந்துட்டார். அது மாதிரி
அந்த வாக்கு பலம் கொடுக்கும். அதுதான் கலைஞருக்கு லக்னத்துக்கு 2 ராகு தானே. ஆமாம். அப்போ இந்த மீடியாவுக்குள்ள அரசியல் வந்துட்டோம்னாக்க மற்ற விஷயங்கள் அடிபட்டு போயிடும். ராகு செவ்வாய் சனி 2 இருக்கிறது வந்து ஒரு சில பிரச்சனையை கொடுக்கும். மீடியாவில் பெரிய கலைஞருடைய அந்த மிக சாதுரியமான பதில்கள் இருக்குல்ல, ஒரு கேள்வியை முடிச்சு அந்த அந்த புதுசா வரத்துக்குள்ள அடுத்த பதில் வருது பாருங்க, அதற்கு என்ன அவருடைய இதில் அந்த ராகு தான் காரணமா? இல்லை ராகு மட்டும் இல்லை, அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல குரு, 11 சூரியன் சந்திரன், அமாவாசைக்கு மறுநாள் வந்திருப்பாரு. அந்த குருவுடைய பார்வையில் சூரியன் சந்திரன் ராஜ கிரகங்கள், அந்த கிரகத்தை வந்து குரு பார்த்துறாரு. அது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய இடத்துல. அவருக்கு முன்னாடி அது குடும்பம் எப்படி இருந்ததுன்னு தெரியாது, ஆனால் அவருக்கு அப்புறம் அந்த குடும்பம் ஆழமாயிடுச்சு. அதான் பெரிய விஷயம், அது பெரிய விஷயம். அப்போ அந்த குருவும் சூரியன் சந்திரன் பலமாக இருக்கணும். சமீபத்தில் பார்த்தா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. அது பெரிய வைரலாக போச்சு. அதாவது பேச்சுவார்த்தை முடிஞ்சது சுமூகமாக முடிஞ்சதுன்னு எடுத்துக்கல, இப்போ வச்சு செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி அதுக்கப்புறம் 2-3 மீட்டிங்கில் எல்லாருமே சார் தயவு செஞ்சு அதை ஒரு தடவை பண்ணி காட்டுங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு வைரல் ஆச்சு. அதுக்கும் நமக்கு அந்த அமைப்பு இருந்தால் தான் நடக்க முடியும். எல்லாருக்கும் அதான் சொல்ல, அவர் கலைஞருக்கு எத்தனையோ வாரிசு இருக்காங்க, ஏன் அவருக்கு மட்டும் அந்த பாக்கியம்? எல்லாருமே அரசியலை ஜெயிக்கிறாங்க, எல்லாருமே அரசியல் ஜெயிக்கிறாங்க. அந்த முதல்வர் அப்படின்னு அந்த பாக்கியம் யாரும் கிடைக்கணும். எத்தனையோ வாரிசு ஒவ்வொரு குடும்பத்தையும் அதே மாதிரி குலத்தொழில் பண்ணுற குடும்பத்தில் வாரிசு ஆணோ பெண்ணோ 5 பேர் இருப்பாங்க, 7 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த அப்பாவுடைய தொழில் வந்து ஒரு பையன் தான் பார்ப்பான், 2 பேர் தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த குலத்தொழில் அமைப்பு இருக்கணும். இப்போ கலைஞர் அவர் பையன், ஸ்டாலின் சார் அவருடைய பையன், இவங்களுக்கு அந்த குலத்தொழில் அமைப்பு இருக்கா, அந்த யோகம் இருக்கான்னு பார்த்தாக்கா இருக்கணும். இருந்தால் தான் வர முடியும். எல்லாராலையும் ஜெயிக்க முடியாது சார். எத்தனை வாரிசு இருக்காங்க, அவரால் வர முடியல. அதுதான் அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அண்ட் அதே சமயத்தில் அதை தாண்டி எனக்கு முதலமைச்சர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த உழைப்புங்கிறது. அவர் என்னோட 3 வயசு தான் சின்னவர். ஆனால் அந்த அவர் 3 வயசு சின்னவர் மாதிரியே தெரியல, நம்மளோட கிட்டத்தட்ட 10-15 வயசு சின்னவர் மாதிரி தெரியுது. வாக்கிங் போனால் நம்ம 10 அடி நடக்கிறதுக்குள்ளே அவர் 40 அடி போயிடுறாரு. அது பல விஷயங்கள் சொல்கிறேன். ஒரு நேற்றுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 15 ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்காரு. நமக்கு 2 ப்ரோக்ராம் போயிட்டு வரத்துக்குள்ளே லேசாக நுர தப்புது. அவர் சொல்கிறாரு, என்ன ஃபாஸ்ட்டாக நடக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கூட, சார் உங்கள் அளவுக்கு வேகம்லாம் நமக்கு வராது சார் அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா உடனே நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி மாற்றிக்க முடியாது நம்மளால். இல்லை, அவருக்கு வந்து திருக்கணிதப்படி உத்திர நட்சத்திரம் சார், வாக்கி எப்படி பூரம் வரும், திருக்கணிப்படி உத்திர நட்சத்திரம் வரும். அந்த உத்திரம்னால சூரிய நட்சத்திரம். இந்த சூரியனுக்கு சில பவர் இருக்கு. கரெக்டான சூழ்நிலை, மிகப்பெரிய சூரியன் ராஜா இல்லையா, கரெக்டான நேரத்தில் நல்லபடியாக கொடுத்துட்டு தான் விளக்கும். ஸோ அது அந்த பவர் வேலை செய்யும். கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். ஏன்னா வழக்கமாக என்ன தான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணுவாங்க, ஒரு சேஞ்சுக்கு சரி உங்களை நான் வந்து ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் வந்து உங்களை அழைச்சேன். நீங்கள் ஏதோ ஒரு மதுரையிலேருந்து இதுக்காக வந்திருக்கீங்க. நீங்கள் அதுவும் இந்த 10 லட்சம் பேர் கூட்டத்தையும் தாண்டி அந்த இதில் வந்திருக்கீங்க. நல்லபடியாக உங்களுக்கு வந்து மேலும் பல உயர்வுகள் கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையிலே நான் நினைப்பேன், அடுத்தவர்களுடைய பலனை சொல்பவர்கள் நீண்ட ஆயுளோடு நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா டாக்டரால் கைவிடப்பட்டவர்கள் கூட உங்ககிட்ட வராங்க, சார் என்ன சார் இது இப்படி இருக்கும், பிரச்சனையாக இருக்குமா, இல்லை கேன்சருங்கிறாங்க. அதெல்லாம் கேன்சரே கிடையாது, நீங்கள் போய் பாருங்கள், இந்த மாதம் டெஸ்ட் பண்ணால் அப்படி தான் தெரியும். நீங்கள் ஏப்ரலுக்கு அப்புறம் பாருங்கள், இப்போது இந்த சூரியன் சனி பார்வை இருக்குது, இப்போ என்ன டெஸ்ட் எடுத்தாலும் தப்பாக தான் தெரியும். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இருக்கும்போது ஆச்சரியமாயிடும். உண்மைதான். டாக்டருக்கு தான் கொஞ்சம் நஷ்டம், என்னடா ஒரு ஆப்ரேஷன் போச்சே அப்படின்னு இருந்தால் கூட ஜோசியம் பார்க்குற டாக்டர் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளாக பார்த்து ஒரு டயத்தை குறித்து கொடுத்து அந்த நேரம் குழந்தை பிறப்பதை விட இயற்கையாக அது எப்போ நேரத்தில் பிறக்குதோ அதுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிள்ளை பார்த்துக்கிட்டால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவங்க நேச்சுரலாக பிறக்கிறதுக்கு விட்டுருவாங்க.